இந்த உடலை பற்றியும், உடலுக்குள்ள இருக்க ஆற்றலை பற்றி நமக்கு புரியாமலே போயிருச்சு. அதனால இதெல்லாம் தோஷம். இது இப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டோம். நான் அந்த அளவுக்கு போகல. நமக்காக நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த சிஸ்டத்த அப்படி திரும்பி பாருங்க. அந்த சிஸ்டத்தோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் எப்ப ஸ்லோவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிஸ்டத்த எப்படி வேகமாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரகத்த பத்தியும் பேச மாட்டீங்க. தோஷங்கள பத்தி பேச மாட்டீங்க. சாபங்கள பத்தி பேச மாட்டீங்க. தொடர்ந்து கஷ்டம் வருதுங்கிற வார்த்தைய எடுக்கவே மாட்டீங்கங்கிறது தான் நம்ம சபை சொல்ற வார்த்தை. சார் இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப அடுத்து என்ன அப்டின்னா, மந்திரங்கள் அப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மந்திரங்கள் உச்சாடனம் செய்யும் பொழுதும் சரி, மந்திரங்கள நம்ம வாய் விட்டு சொல்லும் பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கை வந்து வளமாகும், ஜெயமாகும் அப்டிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப மந்திரங்கள் குறித்த சித்தர்களினுடைய பார்வை என்ன? நம்மோட வாழ்க்கையில நம்மளும் ஜெயிக்கணும்னா, என்ன மாதிரியான மந்திரங்கள நம்ம உச்சரிக்கணும் சார்? முதல்ல மந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மனதினுடைய திறம், மன், திறம், மந்திரம். மனதினுடைய திறம். மனதினுடைய திறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு தொழில தொடங்குறோம். இந்த தொழில் எப்படிப்பா போகும்? பார்ப்போம். செஞ்சிருக்கேன். எப்படின்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ல தான் தெரியும். இதுவும் ஒரு மனதின் திறம், மந்திரம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த என்னிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல். இன்னொருத்தர்ட்ட போய் கேட்கிறேன். தொழில் ஆரம்பிச்சு